ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நேற்று ஒரு செக்மெண்ட் பாசிட்டிவ் போச்சு, இன்றைக்கி ஒரு செக்மெண்ட் பாசிட்டிவ் போகுது. அப்படி பாசிட்டிவ் போனாலும் பெருசாக பாசிட்டிவ் ரியாக்ஷன் இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கும்போது ஒன்றில் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும், அல்லாட்டா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவும் போகுது, பாசிட்டிவ் ட்ரெண்டும் வருது, அந்த ட்ரெண்டில் இருக்குது. பட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் ஒரு கிராஷ், விச் மீன்ஸ் நெகட்டிவ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டு மாறி வருது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஃப்டி 158 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது, 23,567 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 496 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது, 75,999 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,640 பாயிண்ட்ஸில் இருக்குது, 227 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் 1% பாசிட்டிவ்ல இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% நெகட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், எஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோவில் அது ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா பெருசாக எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இது போக செக்மெண்ட் வைஸ் நீ பார்க்கும்போது, அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன், இல்லைனா மெட்டல் செக்டர் தான் வெல் பெர்ஃபார்மிங் செக்டராக இருக்குது. அதுக்கடுத்துல ஆட்டோ, பிஎஸ்சி, ரியாலிட்டி, ஃபினான்ஸ், இன்ஃப்ரா, சிமெண்ட், பேங்கிங், ஃபார்மா, சர்வீஸ், எனர்ஜி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. டெக்னாலஜி, பிஎஸ்சி பேங்க், கன்சூமர் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. குறிப்பாட்டு செயில், டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலியாக இருக்குது. ஸோ செக்மெண்ட் வைஸ் மார்க்கெட் பார்க்கும்போது 3 செக்டார் நெகட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி பேங்க், கன்சூமர், டெக்னாலஜி இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5% அளவுக்கு ஹைக் பண்ண போகிறதுட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கிற ராஜேஷ் கவுல் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ டெல்லியில் பாரத் மண்டபம் அதில் வந்து சில நியூ ட்ரக்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. 1.5% அளவுக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸை ஹைக் பண்ண போகிறாங்க. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில், அதாவது டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது என்னோட பெட்டர் ஒப்பீனியனாக இருக்குது. அது போக ஓலா எலக்ட்ரிக் ஷேரு கண்டினியூஸ் ப்ரெஷரில் போய்ட்டுருக்குறாங்க. இது போதாத குறைக்கு சிட்டி ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆக்சுவலி முன்னாடி அவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் 27 ரூபா, இப்போ 18.5% கம்மி பண்ணி 22 ரூபாய்ட்டு குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ வந்து டவுன்வர்ட்ஸில் போகுது, மார்க்கெட் ஷேர் லாஸ் ஆகிருக்குது, கரண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் சைட் போகவும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஜான்வரியில் 6% விழுந்த பங்கு பிப்ரவரியில் 26%, ஆக்சுவலி இயர் அகோ பீரியடில் பார்க்கும்போது 26%, பிப்ரவரியில் வெறும் 18 நாளில் 4% கிட்ட விழுந்திருக்கு இந்த பங்கு. ஸோ இப்போதைக்கு ஓலா எலக்ட்ரிக் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐடிபிஐ பேங்க் இன்றைக்கும் 2.5% நெகட்டிவில் இருக்குது. இந்த பேங்க் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் 30% காலியாக இருக்குது. ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்ஐசி அண்ட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க பிட் சப்மிட் பண்ணவங்க ஃப்ளோர் ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸு கேட்டதுனால கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இந்த பங்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கியூபிட், ஆக்சுவலி கியூபிட் இன்றைக்கி 79 ருபீஸில் இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் இது இன்னும் டவுன் ட்ரெண்ட் போகக்கூட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது இந்த கியூபிட் ஸ்டாக் பார்க்கும்போது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கியூபிட்டில் இன்னொரு அப்டேட்னா இவங்க அன்றைக்கி 3% வரைக்கும் மேலே போயிருக்குது. 80 ரூபாலாம் தாண்டி போனது கடைசியில் 79 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க ப்ரீமியம் நைட்ரேல் லேட்டக்ஸ் ஃப்ரீ ஃபீமேல் காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்குது இவங்களோட காண்டம்ஸு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 25 to 35% பார்த்தீங்கன்னா இந்த லேட்டக்ஸ் ப்ராடக்ட்டில் இவங்களுக்கு குளோபல் லெவலில் வந்து ஹையர் டிமாண்ட் இருக்குது, ஏஜென்சிஸும் இவங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மார்ஜின் அதிகப்படியாட்டு கிடைக்குது, குளோபல் ப்ரெசன்ஸும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ரேலியாக இருக்குது. ஆக்சுவலி ப்ரீமியம் காண்டம்ஸ் அந்த லேட்டக்ஸ் ஃப்ரீ காண்டமு அது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் அந்த பங்கு இன்றைக்கி ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கேபிடி டெக்னாலஜிஸ், ஆக்சுவலி 650 ருபீஸில் இருக்குது இந்த பங்கு. இன்றைக்கி கொஞ்சம் ரேலியாக இருந்துச்சு, 654 வரைக்கும் போனது, 650 இருக்குது. என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனுவல் இன்ஃப்ரெஷர் டேக், அதாவது ஆனுவல் ஃப்ரெஷர் இன்டேக் பார்க்கும்போது 30 to 40% அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேரிங் சர்க்கிளில் லாஸ்ட் 6 to 12 monthஸில் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த டிஸ்ட்ரப்ஷனால் இந்த புதுசாக ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறது ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ கிஷோர் பாட்டில் அவர் வந்து என்ன வான் பண்ணுறாரு, ஆக்சுவலி அவர் வந்து சிஓ இருக்காரு கேபிடி டெக்னாலஜிஸில்.
ஐடி எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஐடி செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து நிலைக்கணும் அப்படின்னா உங்களை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேசியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலையே போயிடும். அதுதான் இப்போ இருக்க ஐடி இண்டஸ்ட்ரியில் சிச்சுவேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆந்திரா பெட்ரோகெமிக்கல்ஸில் விசாகப்பட்டினம் பிளான்ட் மார்ச் 17 பார்த்தீங்கன்னா சில ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொப்பலின் சப்ளை வந்து ஹால்ட்டாக இருக்கிறதுனால பிளான்ட்டில் சில ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆந்திரா பெட்ரோகெமிக்கல்ஸ் கொடுத்த அப்டேட். இது ஹெச்பிசியோட ஆந்திரா பெட்ரோகெமிக்கல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கார்டன் ரீசி பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர், நெக்ஸ்ட் வந்து ஷிப் பில்டிங், இந்த செக்மெண்ட்டில் வந்து ஆர்டர் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 13 ஸ்ட்ரைட் குவார்ட்டர்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்பேன்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸில் மட்டுமே 5 வெசல்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃபென்ஸ் பேஸ் கம்பெனி. ஆர்டர் புக் 18,482 கோடி இருக்குது. L1 பார்க்கும்போது கோர்டி கான்ட்ராக்ட் 33,000 கோடிக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்து டிஃபென்ஸ் பைப்லைன் எக்ஸ்போர்ட், நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன். இது வந்து லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.55 lakh crore அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பைப்லைன்லேயே அவங்க வந்து ஆர்டர் புக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கார்டன் ரீசி பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட்டு. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. ஆக்சுவலி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அதாவது அகமதாபாத் பெஞ்ச், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதானி கிரீன் டெக்னாலஜி அண்ட் அதானி எமர்ஜிங் பிஸ்னஸ் இந்த ரெண்டையும் அதானி என்டர்பிரைசஸ் கூட மர்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த மர்ஜர் மூலமாட்டு நீங்கள் 553 அதானி எமர்ஜிங் பிஸ்னஸ் ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜருக்கு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்சிஎல்டி வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு. ஆர்இசி லிமிடெட் 3 ரூபா 20 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 14 அது பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க $3 billion ஒர்த் ஆஃப் கிரீன் அமோனியா சப்ளை டீல் சாம்சங் சிஎன்டி அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 year அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்போ பிகினிங் ஆகுது இந்த சப்ளைன்னு பார்க்கும்போது 2029 இந்த க்ரீன் அமோனியா சப்ளை பிகினிங் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சாம்சங் சிஎன்டி கூட 15 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸோட அந்த ஃபெடரல் ரிசர்வ் டிசிஷனுக்காண்டி தான் வெயிட்டிங். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 17, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும். ஸோ மார்ச் 17, 18 தான் நடக்குது. ஸோ இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3.5 to 3.75 அந்த ரேஞ்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ ப்ரெஷர் ஃப்ரம் ட்ரம்ப்னு பார்க்கும்போது அவரோட முடிவு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அன்சேஞ்சாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரேட் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ என்ன டிசிஷன் வந்து இவங்க யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் அதாவது ஜெரோன் பவுல் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது புதுசாட்டு ஒருத்தர் வர இருக்கிறாரு, கெவின் வார்ஷ்ன்னு நினைக்கிறேன், அவர் வர இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் தட் 2 கம்பெனிஸ் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று ஹட்கோ 23 பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. 4th இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஏஞ்சல் ஒன் மார்ச் 20 வந்து போர்ட் மீட்டிங் இருக்குது. 2nd இன்ட்ரீம் டிவிடன் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட், அவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் சென்டினல் தெரபெட்டிக்ஸ். இவங்க வந்து யூஎஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க. பிஆர்ஜி எஸ்என்டி அவங்களோட அக்ரிமெண்ட் வச்சு கொரியன் கம்பெனி. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது மெடிசின் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, ரேர் ஜெனட்டிக் டிசீஸுக்கான மெடிசின். ஸோ அதுக்கு வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் மோலிகுல் ப்ரோக்ரீன் SLC-D011 அதுக்கு அவங்கள்ட்ட லைசன்ஸும் எடுக்கிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஹட்சிசன் கில்ஃபோர்ட் ப்ரோகெரியா சிண்ட்ரோம் அதுக்குள்ள மெடிசன் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரேர் ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மெடிசன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கொரியன் கம்பெனி கூட இவங்களோட சப்சிடரி கம்பெனி மூலமாட்டு அக்ரிமெண்ட் போட்டு யூஎஸ்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரெனால்ட் டஸ்டரில் வந்து அப்டேட், இவங்க 10.49 lakhs to 8.49 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோ டர்போ வேரியன்ட்ஸில் வந்து ஒரு நியூ கார் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 10.49 lakh to 18.49 lakh வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்காக இருக்குது. இது மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெனால்ட் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இப்போ இந்த மாடலே டர்போ TCE 100 MT, டர்போ TCE 160 MT, டர்போ TCE 160 DCT இந்த மாடல்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரேட் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் வந்து கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு
ஐஓசிஎலுக்கு 20% கட் பண்ணியிருக்கிறாங்க. 125லேருந்து 100 ரூபாய்ட்டு குறைச்சிருக்கிறாங்க. பிபிசிஎலுக்கு 300 ரூபா இருந்ததை 240 ரூபாய்ட்டு குறைச்சிருக்கிறாங்க. 20% கட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஹெச்பிசிஎல் 335லேருந்து 235 ஆகிட்டு ஸ்லாஷ் பண்ணியிருக்கிறாங்க டார்கெட் ப்ரைஸை. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஏன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலோட ப்ரைஸ், குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜைடஸ் அண்ட் லூபின் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அந்த வெயிட் லாஸ் ட்ரக்காக இருக்க செமாக்யூல்டேட் இன்ஜெக்ஷனை இந்தியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிஞ்ச் பேஸ்டு வேக்சினை பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் அண்ட் க்ரானிக் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள ட்ரக் தான் அந்த ட்ரக்கு. ஸோ ஆக்சுவலி எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50 mg/3 ml அந்த இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கொண்டு வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த செமாக்யூல்டேட் ட்ரக்கில் வந்து பெருசாட்டு காம்படிஷன் இருக்கும் போல் தெரியுது ஆக்சுவலி பார்க்கும்போது. ஏன்னா இவங்க ஒரு பக்கம், ரெட்டிஸ் ஒரு பக்கம், அஜந்தா ஃபார்மா ஒரு பக்கம், இப்படி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஜைடஸ் பார்க்கும்போது செமாக்யூல்டேட் இன்ஜெக்ஷனை எந்த பிராண்ட் நேமில் பண்ணுறாங்க அப்படின்னா செமாகில்டின், மாஷ் மேட்டன், அல்டர் மெட்டன் இப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக லூபின் வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸுக்கு வந்து அப்ரண்ட் லைசன்சிங் ஃபீ, நெக்ஸ்ட் வந்து மைல்ஸ்டோன் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது லூபின் ஜைடஸ் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.